வணக்கம். ழகரம் தமிழ் வகுப்பு நம்ம பாடங்கள் படிச்சு முடிச்சிட்டோம். பொருள் அறிவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும். பொருள் அறிவோம்ல அடுத்த அசைன்மெண்ட் பார்க்க போறோம். இன்னைக்கும் ஆன்டி சில வார்த்தைகள் அதுக்கான தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். இது ஸ்லைட் 1. ஸ்லைட் 2லயும் வார்த்தைகள் அதுக்கான மீனிங் தமிழ்ல இருக்கு. ஆல்ரெடி இந்த மீனிங் எல்லாம் நான் பாடம் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் சரிங்களா? ஸ்லைட் 3 ஸ்லைட் 4 என்ன பண்ண as usual day 1 இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த மீனிங்கோட வாசிச்சு அனுப்பணும். அடுத்தது இந்த காலம் போட்டுக்கோங்க, சீரியல் நம்பர், அப்புறம் அந்த வார்த்தைகள் இதுக்கான பொருள் சரிங்களா? 3 காலம் போட்டு சீரியல் நம்பர், வார்த்தைகள், பொருள் அப்படின்னு போட்டு நீங்க அதை அப்படியே பார்த்து எழுதி அனுப்புங்க. அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதில் உள்ள வார்த்தைகள் அம்மாவை டிக்டேட் பண்ண சொல்லுங்க. நீங்க அதுக்கான பொருளை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது இதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் டிக்டேட் பண்ணுவாங்க, அதை எழுதணும் நீங்க சரிங்களா? பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்க. எழுதிட்டு அதுக்கான பொருளை நீங்க பார்க்காம எழுதணும் சரிங்களா? அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மியாகும் சரிங்களா? நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்ன்றத சொல்லிட்டேன். சூப்பரா அழகா நீட்டா எழுதி அனுப்புங்க. கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.